நான் கனவு கூட நினைச்சு பார்க்கல கவுண்டமணி கூட நடிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. நான் கொஞ்சம் வித்தியாசம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கவுண்டமணி கூட நடிக்கிற மாதிரி சின்ன கனவு கண்டேன். அதுல அவர் எனக்கு கொடுத்த கவுண்டர், ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஓயாம பேசிட்டே இருக்க, கொஞ்சம் நிப்பாட்டு அப்படிங்கிற ஒரு சவுண்ட் இன்னைக்கு ஆகுது. சத்தியமா நடத்துற உண்மை. கனவு பழிக்குமா எனக்கு பழிச்சிச்சு உண்மையிலே. இது நான் பொய்யா சொல்ல. அந்த ஒரு நீதான் மங்கள நான் வந்துருக்கு. அப்ப கவுண்டமணி கூட போய் நான் நடிக்கும் போது அப்படிலாம் அவர் என்னை எதுவுமே சொல்லல. சமகாலத்துல இவர் வளர்ந்து வர ஒரு நகைச்சுவை வில்லன் நடிகர் அவர் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கு. ரொம்ப மரியாதை கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ரிஹர்சல் எனக்கு பயமா இருக்கும். நான் கவுண்டமணியோட நடிக்கிறேன்னு வேற மாதிரி வேற படத்துல சிங்கிள் டேக்ல பயங்கர ஸ்பீடா பேசுவேன், பயங்கரமா நடிப்பேன், ஒரே டேக்ல நடிப்பார்னு ஒரு பேர் இருக்கு எனக்கு. ஆனா கவுண்டமணியை நடிக்கும் போது ஏதாவது தப்பா இருக்குங்கிறத என்ன பண்ண அவருக்கு முன்னாடியே ரிஹர்சல் பார்ப்பேன். நான் ரிஹர்சல் பாக்குறதுக்காக அவர் என்ன பண்ண எனக்கு கவுண்ட் கொடுத்துட்டே இருப்பாரு. 4 தடவை ரிஹர்சல் பார்த்தா 4 தடவை அவர் டைலாக் எனக்கு சொல்லிட்டே இருப்பாரு. எனக்கு ஷாக்கா இருக்கும். ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுடலாமே, நம்மளுக்கு கம்பெனி கொடுக்குறாருன்னு நினைப்பேன். அது என்ன ஒரு உண்மைன்னா, ஒரு கலைஞன் முயற்சி பண்றான், நல்ல டேக் வரன்னு அதுக்கு நம்ம உதவி பண்ணுங்கிற ஒரு தன்மை இத்தனை வயசு வரைக்கும் இருக்கு. அதை நான் பார்த்தேன். இந்த இடத்துல நான் 2 பேருக்கு மிக முக்கியமா நன்றி சொல்லணும். ஒண்ணு இயக்குனர், எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர், திரைக்கதை மன்னர் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு. என்னன்னா, இன்னைக்கு பாக்கியராஜ் சார் இல்லைன்னா நம்மளை இத்தனை வருஷமா சிரிக்க வச்சுட்டு இருக்க கவுண்டமணி சாருடைய காமெடி இருந்திருக்காரு. அந்த எழுத்தாளனா அவர் பாரதிராஜ் சார்ட்ட போய் கவுண்டமணி அறிமுகப்படுத்தி, இவர் நல்லா நடிப்பார், நடிக்க வைங்கன்னு சொல்லி, பாரதிராஜ் சார் எப்படியா உனக்கு எப்படியா நம்பிக்கை இருக்கா, எனக்கு நம்பிக்கை வரலையான்னு சொல்லி நம்பிக்கையை ஏற்படுத்தி அன்னைக்கு மிகுந்த சிரமப்பட்டு கவுண்டமணி பாரதிராஜ் சார்ட்ட போய் அறிமுகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வாங்கி கொடுத்ததுதான் நம்ம இத்தனை வருஷம் சிரிச்சிட்டு இருக்கான மூலாதாரம். இந்த பாக்கியராஜ் சார் ஒருத்தர் கவுண்டமணி வந்திருப்பாரு, ஆனா எப்ப வந்திருப்பாரு எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மனசுக்கு எங்க பாக்கியராஜ் சாருக்கு மிகுந்த நன்றி. அப்புறம் இங்க எங்களுடைய இயக்குனர் பி வாஸ் சார் இருக்காங்க. சமீபத்தில் அவங்களுடைய டைரக்ஷன்ல சந்திரமுகி 2 நான் நடிச்சேன். ஐயோ சார் டைரக்ஷன்ல இத்தனை வருஷம் நடிக்காம போயிட்டேங்கிற ஏக்கத்தை கிரியேட் பண்ணாரு. அவ்வளவு எளிமையான டைரக்டர். ரஜினிகாந்த் சாரை வச்சு எல்லாரையும் வச்சு படம் பண்ணிட்டாரு. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கர்நாடகத்துல, தெலுங்குல, ஹிந்தியில எல்லாத்துலயும் டைரக்ஷன் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. என்னை ரொம்ப சாதாரண ஒரு தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நண்பரா இயக்குனரா இருப்பாரு வாசாரு. அந்த வாசார் படங்கள் கவுண்டமணிக்கு மிகப்பெரிய ஒரு ரீச்சை கொடுத்துருக்கீங்க, பார்த்துருப்பீங்க. சின்ன தம்பியா இருக்கட்டும், நடிகனா இருக்கட்டும், சேதுபதி ஐபிஎஸ்ஸா இருக்கட்டும், வாழ்க்கை வெற்றிகளா இருக்கட்டும், மலபார் போலீஸா இருக்கட்டும், அதாவது டு த கோர் காமெடி, ரிக்ஷா மாமா பார்த்துட்டான் அதெல்லாம் அவரை ரசிச்சு ரசிச்சு வாசார் எழுதியிருப்பாரு. அந்த 2 பேரும் இன்னைக்கு வந்தது நிகழ்ச்சியோட முத்தாய்ப்பா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் அறிமுகப்படுத்தியவர், ஒருத்தர் கவுண்டமணி ஒரு பீக்கு கொண்டு போன ஒரு டைரக்டர். அது மண்ணெல்லாம் அந்த கொத்தகட்டு கூலிங் சொல்லி போட்டு ரஜினி சார் வருவார் காமெடி, நான் தேட்டர்ல போய் ஐயோ நான் மறக்கவே மாட்டேன். அந்த கவுண்டமணியோட நடிக்க பிறகு ஒரு பேரானத்துல இந்த படத்துல அவங்க சொன்ன சம்பளத்தை நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா ஆர்குமெண்டா வந்தாங்க, பேசினாங்க, இதான் சம்பளம்னா இவ்வளவுதான் கொடுக்க முடியும் சார் அப்படின்னாங்க. நான் ஒண்ணுமே சொல்லல, உடனே ஓகே பண்ணேன். ராஜகோபால் சார் ஒரு மிக சிறந்த இயக்குனர், டைலாக் ரைட்டரா உங்களுக்கு தெரியும், ஒரு கதையாசிரியர் தெரியும், ஒரு காமெடி ட்ராக்கா தெரியும். ஆனால் ஒரு திட்டமிட்டு படம் என்ற ஒரு டைரக்டர் நான் பார்த்தேன். எனக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் சொன்னா இத்தனை நாள்ல முடிச்சிருங்க சார், இந்த பேமெண்ட் ஒத்துக்கினாரு சார். 36 ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இத்தனை நாள் எப்படி முடியும்? யாரும் 2 ஆர்டிஸ்ட் சொன்னா கூட டேட் மாறிட்டே இருக்கிறேன் சார். சார் இத்தனை நாள் முடிச்சுன்னு நம்புகனாரு. சொன்ன மாதிரி எனக்கு சொன்ன டேட்ல அப்படியே படத்தை முடிச்சார். இந்த இயக்குநர்கிட்ட திட்டமிடுதல் என்ன நம்ம கத்துக்கணும். உண்மையிலே ராஜகோபால் சார் ஒரு டைரக்ஷன் பண்ணும்போது இவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு 10 ஆர்டிஸ்ட் தவிர டைரக்டர் டென்ஷன் வந்துடும். இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, எல்லாம் கேரவன்ல உட்காந்துருப்பாங்க, அசம்பிள் பண்ண அப்படின்னு ரொம்ப ஈஸியா டேக்கிள் பண்ணுவாரு. யாருக்கு என்ன ஷாட் அவங்களை மட்டும் கொடுத்து மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க. ரொம்ப எளிமையா கோவமே படாம அப்படி அழகா இருப்பாரு. அவர் டைரக்ஷன்ல நடத்திட்டே இருப்பான்னு தோணும். சுதந்திரம் நிறைய கொடுப்பாரு. இந்த படத்துல இவ்வளவு தூரம் பாத்தீங்கல்ல, இன்றைய அரசியலை மிக தெளிவாக யார் மனசு புண்படாம புட்டு வச்சிருக்காரு. உங்க எல்லா கட்சிக்காரர்களும் இந்த அரசியல் பிடிக்கும். எல்லா கட்சிகளும் நல்ல விஷயங்களை அழகா சொல்லியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த படத்தை தயாரிச்ச ரவிராஜா அவர்கள் பிளேட் வர லேட்டா சொன்னாங்க. அவர் இந்த ஃபங்க்ஷன் மட்டும் இல்ல, இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததே இல்லை. அவர் இடத்துல கோவை லட்சுமிராஜன் தான் இருந்து அந்த இடத்தை போட்டி பண்ணாரு. ஒரு தயாரிப்பாளர் எவ்வளவு மெனக்கெட்டு ஒரு ப்ராஜெக்டை காப்பாற்றுவாரோ, எவ்வளவு சிக்கனமா பண்ணுவாரோ, அந்த சிக்கனத்தை அவர் உட்கார்ந்து பண்ணாரு. இணை தயாரிப்பாளர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த தயாரிப்பாளரே அவரை தான் பாக்குறேன். ரவிராஜா சாருக்கும் கோவை லட்சுமிராஜன் சாருக்கும் நன்றி. இந்த படத்துல கேமராமேனா ஹெக்டர் என்கிற காத்தாரன் பண்ணியாட்டு இருக்காங்க. அவர் கொடுக்கப்பட்ட சோர்ஸ் லைட்ஸ் ரொம்ப கம்மிங்க. ஆனா பாத்தீங்கன்னா எவ்வளவு தெளிவா இருந்தது. ரொம்ப கம்மியான ஒரு சோர்ஸ் கொடுத்தோம்.
அவைலபிள் லைட்ஸ் கொடுத்தோம். அவர் அவைலபிள் லைட்ஸை வச்சு வந்து பிரமாதமா பண்ணியிருக்காரு. அப்படி மியூசிக் விபின் தாஸ் வந்து எல்லாமே எதிர்த்து தான் ஆசைப்பட்ட பாலகுமார படத்தில் உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு அவர் நடிகராக மலையாள படத்தில் மிஷன் 90 ஒரு படம் மேஜர் ரவி டைரக்ஷன் பண்ண மம்முட்டி சார் படத்தில் வந்து நான் வந்து கேம்பையான ஒரு கமிஷனர் கேரக்டர் பண்ணேன். அது வந்து மறைந்த பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி மரணத்தை பற்றிய படம். அந்த ராஜீவ்காந்தி அவர்களாக விபின் தாஸ் நடிச்சது அந்த படத்தில். அப்பேற்பட்ட கலைஞர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அவர் இல்லாத படங்களே இல்லை. மிக எளிமையான மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் நடிச்ச மகிழ்சாமி சன்னு, நம்ம சிங்கமுத்தண்ண சாருடைய மகன், அதுக்கப்புறம் நாகி சார் பேரன், அவங்க கூட சேர்ந்து நடிச்ச இந்த 3 ஹீரோயினி, என்னுடன் சேர்ந்து நடிச்ச இயக்குனர் நடிகர் ஸ்ரீ ரங்கநாத் சார், அனுபவன் சார், நம்மளுடைய சிசர் மனோகரன் சார், எல்லாத்துக்கும் வையாபுரி என்ன, எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒத்த ஓட்டு முத்தையா நிறைய ஓட்டுகளை பெறும், 7 கோடி ஓட்டுகளை பெறும் நான் சொல்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். ஒத்த ஓட்டு முத்தையா படத்தினுடைய தயாரிப்பாளர் இன்னைக்கு காலையில் பார்த்துருப்பீங்க. ஒரு 25 ஃப்ளைட் கேன்சல். அதில் அவர் வந்த ஃப்ளைட் 1 கேன்சல். அதனால் அவர் வர முடியல, ஆந்திரியே வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் இணை தயாரிப்பாக இருந்து கூடவே இருந்து எல்லாத்தையும் வழிநடத்தி சென்ற லட்சுமி ராஜன் அவர்களுக்கும், இயக்குனர் ராஜகோபால் அவர்களுக்கும், அவர் எழுதி நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனால் அவர் டைரக்ட் பண்ணி 2-3 படங்கள் பண்ணார். அந்த 3 படத்துலையும் நான் இருக்கேன், அதோட இதுலேயும் இருக்கேங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். கவுண்டமணி என்னை பற்றி சொல்லணும்னா, இந்த ஒரே ஒரு சீன் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரெய்லர்ல வந்ததுல, குபேர்னு அத்தனை பேர் இருந்துச்சிருச்சுங்க அந்த முடியை பத்தி சொன்ன ஒண்ணு. அது ஒண்ணு மட்டும் இல்ல, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி படம் பூரா இதே பஞ்சஸ் தான், ஒரு செகண்டும் எல்லாத்துக்கும். ஆனா அவ்வளவு பெரிய சீனியர், அவ்வளவு பெரிய ஜாம்பவான், அவ்வளவு சாதனை படைச்சவர் ஒரு ஷாட் முடிச்சுட்டு எப்படி நல்லா இருக்குல்ல இது அப்படின்னு அவர் கேட்கும் போது என் உடம்பு புல்லரிக்கும். இன்னும் ஒவ்வொரு ஷாட்லயும் நல்லா இருக்குல்ல, எப்படி ஓகே தானே இது, இல்லை வேற ஏதாவது பேசுமா, வேற ஏதாவது போடுவோமா அப்படின்னு விடாம ஒரு கவுண்டரா போட்டுக்கிட்டே இருப்பார். அது மாதிரி இங்க வந்து முன்னாடி உட்கார்ந்த உடனே அவர் அடிச்ச கமெண்ட், பின்னாடி சீட்ல உட்காந்துருந்தேன், ஷூட்டிங் ஸ்பாட்ல மட்டும் இல்ல, போன்ல பேசினாலும் சரி, யாரு கூட பேசினாலும் சரி, விடாம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நகைச்சுவையோடு பேசிக்கிட்டே இருப்பாரு. இங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் போது பன்னீரை பாக்குற சேர்ல இருந்து சாஞ்சு கீழே விழுந்திருப்பாரு. நல்ல வேலை சோபாவா இருந்தது. பன்னீர் விழுந்து 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 சிரிச்சிட்டு இருக்காரு. எனக்கு லேசா 1-2 வார்த்தைகள் தான் விழுந்தது காதுல, இருந்தாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. பக்கத்துல பாக்கியராஜ் சார் உட்காந்துட்டு கர்ச்சிப்பை வாயில வச்சுட்டு அப்படியே இருக்காரு. ஏன்னா ஒரு நிமிஷம் ஒரு செகண்டும் பஞ்சு சாதாரண இயல்பா வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்துல ஏகப்பட்ட பஞ்சஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த காலகட்டத்துல எல்லாருமே ஒன்னொன்னா தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கங்க அடிதடி வெட்டு குத்து கொலை இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப நமக்கு தேவை ரிலாக்ஸ். அந்த ரிலாக்ஸ் கண்டிப்பாக ஒத்த ஓட்டு முத்தையால இருக்கும். அன்னைக்கு எப்படியோ இன்னைக்கு எப்படியோ என்னைக்கும் அப்படியே அதே கவுண்டரோட, அதே ஸ்பீடோட, அதே டைமிங்கோட இருக்கார் கவுண்டமணி அண்ணன். அவர் கூட செஞ்சு இந்த படத்துல இணைஞ்சு நடிச்சதுல மிகப்பெரிய சந்தோஷம். நான் மட்டும் இல்ல, 3 பேர் இளம் ஹீரோக்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை டெக்னீஷியனுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடைய நீங்க இருக்கீங்க, இறைவன் இருக்காரு, நல்ல டைம் இருக்கு, நல்ல நேரம் இருக்கு. பிப்ரவரி 14 கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி படம் அமையும். நன்றி, வணக்கம். ஒத்த ஓட்டு முத்தையா தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேரும் மொத்த ஓட்டையும் போட்டு இந்த படத்தை மாபெரும் வெற்றி அடைய செய்வார்கள். அது ட்ரெய்லர்லையும் தெரியுது, சாங்லையும் தெரியுது. இந்த படத்துடைய இயக்குனருக்கும் என்னுடைய அருமை அண்ணன் கவுண்டமணி அண்ணன் அவர்களுக்கும், என்னுடைய குருநாதர் கே பாக்யராஜ் அவர்களுக்கும், என்னுடைய வளர்ச்சியில் பங்கு பெற்று ஒவ்வொரு தரம் என்னை பாராட்டும் அண்ணன் பி வாசு அவர்களுக்கும், மற்றும் இந்த மேடையிலே வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த திரைப்படம் நிச்சயமாக இந்த ஆண்டு மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.